ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைக்கு பேசினதுலேருந்து அடுத்த இதுக்கு போவோம். குடியின் கடைசி கட்டம், நான் வாரது முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு உள்ள அனுபவம். குடியின் கடைசி கட்டம் மரணத்தை விட கொடிய ஒரு இது. அதாவது வாழ்ந்து கெட்டவனுடைய ஒரு வலி இருக்க, அது ரொம்ப கஷ்டமானது. கடைசி கட்டம் எல்லாம் நான் குடிக்கு பணம் இருக்கிறது வரைக்கும் எல்லாம் இருந்தாங்க. பணம் இருக்க சமயம் ஃப்ரெண்டு மாதிரிகள் எல்லாம் நிறைய இருந்தாங்க. பாரில் போய் குடித்தா இந்த பாரு சப்ளையருக்கு 100 டிப்ஸு, இப்படி நிறைய நண்பர்கள் கொடுத்தேன். பணம் குறைய நண்பர்கள் என்னை விட்டு பிரிய ஆரம்பித்தாங்க. தனிமையாக குடிக்க ஆரம்பித்தேன். கடைசி வீட்டில் போய் திருட ஆரம்பித்தேன். திருட்டு பணம் தீர சமயம் திருடு தன்னை அறியாமலே வர ஆரம்பிச்சு. வீட்டிலேயே திருட ஆரம்பித்தேன். என்னென்னா, எங்களுக்கு நிறைய ரப்பர் உண்டு. ரப்பர் சீட்டு வெட்டி உரைச்சி உணர்த்தி வச்சுருப்பாவ, காய வச்சு. அதை திருடிட்டு போய் விற்று குடிக்க ஆரம்பித்தேன். நகை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பா, நகையை திருட்டு அங்கே தேட வந்த நகையை யார் எடுத்தது அப்படி இப்படின்னு தேட சமயம் என் மேலே தான் டவுட்டாகும். ஏன்னா நான் தான் அங்கே குடிக்கிறது, இவன் தான் திருடிப்பான். நல்லா நான் ஏற்கவே மாட்டேன், நான் இல்லை அப்படின்னு. அது பிறகு அப்படியே குடிச்சிட்டு இருந்தேன். கையில் காசு இருக்காது, கை நடுக்கம். அப்படியே என்னடாச்சு அது குடிக்கணும். ஃபேனை பார்ப்போம், ஃபேனை கலத்திட்டு போயிடுவோமா அப்படின்னு. நல்ல செம்பு இதோட எல்லாம் பையை ஒழிச்சு கொண்டு போய் விற்று குடிச்சு போடுவேன். இப்படி அதுக்கப்புறம் ரூமெல்லாம் லாக் பண்ண ஆரம்பித்தேன். இந்த திருட்டு பையனை உள்ளே ஏற்றாதுங்க, குழந்தையும் தூக்கி விற்று குடிச்சு போடுவான். அப்படிப்பட்ட இதாக இருக்குன்னு வீட்லேயும் ஏற்ற மாட்டாவ. லாஸ்ட்டு கடை திண்ணையில் அப்படியே போயிருந்தேன். பிறகு காலையில் காசு இருக்காது. இந்த கடைகளுக்கு தண்ணி கோரி கொடுத்தா 5 ரூபா தருவாங்க, ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்தா. காலையில் விடியகாலம் 5 மணிக்கு போவேன். போய் ஒவ்வொரு கடைக்கு 5 குடம் 6 குடம் தண்ணி கோரி கொடுத்தா 5 ரூபா, ஒரு குடத்துக்கு 5 ரூபா ஆச்சு. ஒரு 4-5 கடைக்கு கோரி கொடுப்பான். அப்படி எல்லாம் சிரிப்பான். ஒரு கோடீஸ்வரனுக்கு நிலைமையை பாரு, இந்த மாதிரிப்பட்ட நிலைமைன்னு சிரிப்பான். அந்த சமயம் எனக்கு கேவலம் தெரியலை. ஏன்னா குடிக்கணும், அது ஒன்றும் தான் என் குறிக்கோள். ஏன்னா குடிக்காமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அந்த குடியில். அப்புறம் நான் ரொம்ப இங்கே வர அதுக்கு அந்த பைசாவை வச்சு குடிச்சிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையிலையா இருப்போம் தெருவில். 5 பைசா இருக்காது. அப்போ தான் யாராவது ஒரு ஆள் வருவாங்க, சும்மா பாக்கெட்டில் கையை போட்டு, சார் இப்போ ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், சரி 10 ரூபா குறைவா இருக்குல்லான்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுவான்னு சொன்னால், சரி 10 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதான் எனக்கு 10. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாட்டு நான் சேர்த்து பின்ன அங்கண்டு அடிக்கிறது. அப்படியே அடித்து வீட்டுக்கே போக மாட்டேது. கடை திண்ணையில் தான் படுத்து பிச்சைக்காரனோட. ஏன்னா ட்ரெஸ்ஸு மாற்ற மாட்டேன், பல்லு தேய்க்க மாட்டேன், முடியெல்லாம் அசிங்க மாட்டேன், ஒரு மாதிரி கிறுக்கனை போலே அப்படி இருந்தேன். எங்கள் வீட்டில் சொந்தக்கார அக்கா மாதிரிலாம் யாரும் வீட்டுக்கு வரமாட்டா. ஏன்னா இப்படி ஒரு பைத்தியாரன்னு கேவலப்படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. போனான்னா 100 அடி 500 அடி அப்படின்னு கேட்பேன், கேவலப்படுத்தான். எங்கள் அத்தா மாதிரிலாம் பெரிய லெவலில் இருக்க, எல்லாம் டாக்டரு, இன்ஜினியரு, போலீஸ் அதிகாரிகள், இந்த மாதிரி இருக்க ஃபேமிலியிலேருந்து தான் நான் வந்தது. ஆனால் என்ன பைத்தியார வாக்கில் அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிறகு ஏன்னா கூட உள்ளவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகும்போது பொறாமையாக இருக்கும், வருத்தமாக அழுகையாக வரும். எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்லேயும் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொண்டு விட்டு பார்த்தாவ. பிரச்சனை பையனை மந்திரவாதம் யாரும் செஞ்சுருப்பாவன்னு மந்திரவாதியை விட்டு பார்த்தாவ. நிறைய ஒன்றுலேயும் என் குடி என்னை விட்டு போவே இல்லை. ஏன்னா 5-6 நாள் நல்லா இருப்பேன், லைட்டாக போட்டு பார்ப்போம். நம்ம பழைய போல் குடிக்கக்கூடாது, கம்மியாக கொஞ்சம் குடிப்போம், கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு லேசாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அது கொஞ்சம் படிப்படியாக வளர்ந்து பனை மரத்தை பிடிக்கும். லாஸ்ட்டில் எலும்பை முள்ளமாக தான் இருக்கும், வர முள் தான் உண்டு. நைட்டு தூங்க முடியாது. பாம்பு கொத்துனது போல இருக்கும், யாரோ விரட்டினது போல இருக்கும், 10 பேர் என்ன வெட்டி வந்தது போல இருக்கும். அந்த பொம்பளைங்க செயினை அறுத்துட்டு ஓடினது போல் நீ தானான்னு சொல்லிட்டு எவனோ விரட்டி வந்தது போல இருக்கும். ஓடிடுவான், அப்படி விட்ராவல். அதான் பைத்தியம், கடைசி செய்தி பைத்தியம் பிடிச்சிருந்தோம். துணி இல்லாமல் கூட ஓடி இருக்கோம் அப்படின்னு. பையனுக்கு பைத்தியம் பிடிச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப இன்னைக்கு உங்கள் முன்னாடி எவ்வளவு இதாக பேசிகிட்ருக்கேன். இது என் வாழ்க்கையில் நடந்தது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். இது நிறைய இடங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா என்னை போல் நிறைய பேர் குடிச்சிட்டு கஷ்டப்பட்டுருக்கா, அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணேன். இதை மற்றவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே.
இது சும்மா கட்டுக்கடையில் உண்மை சம்பவம். என்னை பார்த்தா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவங்க. அதனால் இனி மீண்டும் நாளைக்கு இது 2 தொடர்ச்சி நிறைய உண்டு. நிறைய போக போக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், உங்களுக்கே அழுக வரும், அந்த அளவுக்கு இந்த இது இருக்கும். பாய், மீண்டும் சந்திப்போம். ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப முயற்சி எடுத்து இந்த இதில் இறங்கியிருக்கேன். ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.